உங்களுக்கு தெரியுமா, ஒரு புத்திசாலி பத்திரிகையாளர் எப்படி ஐரோப்பாவின் மிக ஆபத்தான கொலையாளியானார் என்று? உல்ரிகே மெய்ன்ஹாஃப், ஜெர்மனியின் பிரபல பத்திரிகையாளர். அவர் மூளை அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவர் ரெட் ஆர்மி ஃபேக்ஷன் என்ற பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தார். வங்கி கொள்ளை, கொலை, வெடிகுண்டு தாக்குதல் எல்லாம் செய்தார். ஐரோப்பா முழுவதும் அவரை தேடினார்கள். சிறையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சியான உண்மை வெளியானது. அவரது மூளையில் பயங்கரமான சேதம் இருந்தது. மூளை அறுவை சிகிச்சை அவரை ஒரு கொலைகாரியாக மாற்றியிருக்கலாம் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். மூளையில் ஏற்படும் சேதம் ஒரு அறிவுஜீவியை பயங்கரவாதியாக மாற்ற முடியுமா? இது மருத்துவ உலகில் பெரிய கேள்வியை எழுப்பியது.